கார்த்தி சீரியலில் இப்போ வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன்ஸ் தம்மா போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சுவாதி வந்து நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க ராஜா, இல்லாட்டி என்னோட நிலைமை என்ன ஆகிருக்கும். எதுவாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யணும். நான் கோவப்படுறேன்னு சொல்லி நீ பேசாத. உன் மேலே எனக்கு செம்மையாக வந்து கோவம் வருது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னால் உணர முடியுது அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. கீழே இறங்கி வராங்க. அந்த இடத்துல கார்த்தி சுவாதி இறங்கணுன்னு அப்படியே சுவாதியும் வந்து இறங்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் வண்டியை வந்து நிப்பாட்டுற, நான் உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இறங்குறாங்க. உன் ஆசையில் உங்கள் அம்மா எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மியூசிக்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஆனால் அதுக்கு ரேவதி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். உன்னை ஸ்டேஜில் ஏற வச்சு அழகு பார்த்து உன்னை ஜெயிக்க வச்சுருக்கோம். அது உன்னோட தன்னம்பிக்கையை தான் நீ பாட்டு பாடுற, எல்லாம் ஓகே. ஆனால் உனக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறது, உன் கனவை நீ சாதிக்கிறதுக்கு நாங்கள்லாம் உதவி பண்ணுறப்ப எங்ககிட்ட கேட்காம யாரை கேட்டு முதல்ல போன வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் தானே உன்னை வந்து காப்பாற்றினேன், இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, ஏதோ 1-2 விஷயத்தில் தப்பு நடந்துருச்சு, அதுக்குன்னு இப்படியே ஆகுமாங்கிற மாதிரி சுவாதி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், நான் சாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா, உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியும், நான் சாதிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படியா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைக்கலாம். இந்த வயசில் நீங்கள் அப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. இன்னொரு வாட்டி தயவு செஞ்சு அமைதியாயிரு, சரியா? ஏதாவதுன்னா எங்ககிட்ட சொல்லிட்டு செய். உன் கூட யாராவது ஒருத்தர் வந்து வரணும். நீ இங்கேன்னு போனால் மட்டும் இல்லை, உன் சாதனை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீ இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கூட ஒரு ஆள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். அது அப்பா அம்மாவாக இருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க, இல்லை உன்னோட ஃப்யூச்சரில் உன்னோட ஹஸ்பண்டாக இருப்பாங்க. ஆள் வேணால் மாறலாம், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற நபர் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது முதல்ல ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு, சரி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொன்னோன்னே, உங்கள் அக்காவுக்கு எப்படி தெரியுமா வருத்தமாக போச்சு. என்னது, அக்காவுக்கு வருத்தமாக போச்சா? அக்காவுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். அதுவும் நீ பார்த்தல்ல ஒரு ஆள், அவங்க திலீப் குமாரே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க? யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் தான் நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல திலீப் குமார்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க திலீப் குமாரோட மேனேஜருக்கு. உடனே அவர் வந்து பேசுகிறாரு, சார் வந்து வெளியில் போயிருக்காரு, அதுவும் லண்டனுக்கு போயிருக்காரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக, அதுவும் போய் 10 நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு தான் சுவாதி இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாம் தப்புன்னு நல்லாவே தெரியுது. அவங்க உண்மையிலேயே வந்து திலீப் குமாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சுவாதிக்கு. சரி சார் தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதையாவது நீ நம்புவியா? உங்களுக்கு எப்படி அவங்க நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு சுவாதி வந்து கேட்குறப்ப, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? சரி உன் கையில் செல்லு வச்சுருக்கல, வச்சுருக்கனே, நீ வந்து சர்ச் பண்ணி பாருமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தேடி பார்க்குறாங்க. ஃபோட்டோ எப்படிமா இருக்குது, நீ பார்த்தவங்க திலீப் குமார்னு சொன்னாங்களே அவங்க ஃபோட்டோவா இது அப்படின்னு சொல்லும்போது தான் சுவாதி இவ்வளோ நேரம் நான் ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டு கார்த்தி மட்டும்தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வண்டியில் ஏறி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மாதம் வந்து காரை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க. ரேவதி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் தங்கச்சி பத்திரமா வந்து வீட்டுக்கு வரணும். ராஜா போனாப்புல கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. என்னம்மா ரேவதி, நீ ஏதோ லைட்டாக பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு மர்மம் இவகிட்டையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னவா இருக்கும்? மகேஷ் மாயா சம்மந்தப்பட்ட விஷயம்லேருந்து எல்லாம் தெரியும். அப்படி என்ன இவ ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமோ? சேச்சே, அதுதான் அவன் கெட்டிக்காரத்தனமாக வந்து சமாளிக்கிறானே. சரி, எதுக்கும் அப்புறமேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோன்னே சுவாதியை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வரவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல அப்படி தான் இருக்கும், இப்போ உன் வாழ்க்கையில் இது ஒரு பாடம், அவ்வளோதான். வீட்டுக்கு வா, உன் அக்காவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். உடனே அக்கா இருக்கிற ரூம் பக்கம் கூட்டிகிட்டு வராங்க சுவாதியை. நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலார் பலாருன்னு கன்னத்துலேயே வந்து அடிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்து.
சுவாதியை, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்போ தான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாவை நான் கண்ணாப்புனான்னு திட்டிட்டேன் என்னை கூட்டிகிட்டு வந்தோடனே. ஓ, அதை வேற பண்ணியா? யாரை கேட்டு ஏன் புருஷனை வந்து திட்டுற? ஏய் சும்மானு இரு, நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டேன். சும்மானு இருங்க, பெரியவங்க நம்மலாம் இருக்கோம், இவளுக்கு என்ன தெரியும்? அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம தான் சப்போர்ட் பண்ணுறோம்ல இவளோட கனவை வந்து நிறைவேற்ற. இதே தான் மாமாவும் சொன்னாப்புல. தப்பு தான்க்கா, என்ன மன்னிச்சிரு. என் மூஞ்சிலேயே வந்து முழிக்காத. என்கிட்ட வந்து இனிமேட்டு அக்கான்னு சொல்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நீ யார் முதல்ல? என் தங்கச்சியாக இருந்தா நீ இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்காம செஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து செமையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. உடனே கார்த்தி, பரவாயில்ல விடு, சும்மானே இருங்க, நீங்கள் வேணால் இது மாதிரி வந்து செல்லம் கொடுக்கலாம், நான்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இவ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே, அங்கே ஏதாவதுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கார்த்தி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன செய்யறதுனே தெரிலன்னு சொல்லி ரேவதி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. உடனே சரிக்கா, நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இனிமேட்டு ஆசையே வேணாம். நான் எடுத்ததெல்லாம் வந்து தப்பான விஷயம்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் இனிமேட்டுக்கு மியூசிக் எனக்கு பிடிக்காது, அம்மா சொல்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. கார்த்தி சொல் பேச்சை கேட்டு நடந்துக்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னோட முடிவுன்னு ரேவதி வந்து அசத்துறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியலையேன்னு ரேவதி வந்து கேட்குறாங்க. அவளுக்கு கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லுங்கள், அப்போ தான் அவளுக்கு புரியும். நம்மளை கேட்காம அந்த இடத்துக்கு போனது, யாருக்கும் தெரியாமல் போனது தப்பு தான். அதே மாதிரி நம்ம எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறப்ப இவ தப்பான முடிவு எடுக்கிறாள்ல. நான் ஆசைப்பட்ட விஷயத்த எனக்கு தேவையில்ல, அந்த ஃபீல்டில் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாள்ல. ரெண்டுமே தப்பு தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. 2 பாதை இருக்குன்னு வச்சுக்கியேன். அதில் கஷ்டமான பாதையும் சுலபமான பாதையும். பார்க்குறதுக்கு வேணால் வெளி தோற்றத்துக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது சுலபமாக இருக்குதுன்னு தெரியலாம். ஆனால் 2 பாதையில் எதுவுமே கஷ்டமும் கிடையாது, சுலபமும் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி கஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும். நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்தில் நம்ம சாதிச்சிருவோம்னு நம்பி களத்தில் இறங்குறோமோ அதுதான் ஜெயிக்க வைக்க முடியும். அச்சச்சோ, இந்த பாதையில் போகிறதுக்கு முன்னாடி அதில் போயிருக்கலாமோன்னு நினச்சி யோசிச்சா சத்தியமாக வந்து சாதிக்கவே முடியாது. அதனால் ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். அதுக்காக நீ இப்போ ஒரு முயற்சி பண்ணியிருக்க, அது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் யார்கிட்டயா சொல்லிட்டு செய்யணும் தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் தப்பாக வந்து சொல்லவே இல்லைன்னு கார்த்தி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. பரவாயில்லையே, கார்த்தி எப்படியெல்லாம் பேசி அசத்துறாப்புல சுவாதிக்கு ஈஸியாக வந்து புரிய வைக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம ரேவதி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, சரிங்க நான் இப்போ என்ன பண்ணணும்? அப்போனா என்னால் என்றைக்குமே நான் யோசித்து ஒரு முடிவு எடுக்க முடியாதா அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. இப்போ எனக்கு என்ன, யாராவது என்ன சொல்லவா போகிறாங்க? அதுக்குன்னு ஒரு வயசு வரும், ஒரு பக்கம் வரும். யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்கன்னு நம்ம மனசு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பெற்றவங்க பேச்சையோ கார்டியன் பேச்சையோ மற்றவங்க பேச்சை வந்து கேட்டு நடந்துக்க, சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு நீ யோசித்து நீயா முடிவு பண்ணிக்கலான்னு சூப்பராக வந்து பேசுகிறாரு நம்ம கார்த்தி. சரி, இதை பற்றி எதுவும் பேச வேணாம், நீ போய் ஒரு ரூமில் வந்து நல்லா தூங்கி எந்திரி, தூங்கி ஏஞ்சாலே பாதி பிரச்சனை தீந்துரும்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வந்து சொன்னோன்னே அப்படியே ரேவதியும், போமா போ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உன் மேலே அன்பு பாசத்தினால தான்டா இப்படியெல்லாம் கோவப்பட்டேன். என் தங்கச்சியாக இருந்துக்கிட்டே நீ ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அன்பு பாசத்தினால தான் நான் இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசணும், தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. நீ சாதிச்சனா ஸ்டேஜில் நீ அவார்டு வாங்கினப்ப நாங்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரிஞ்சிச்சா? அதே மாதிரி தாண்டா நீ எப்போதும் பாதுகாப்பாக நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ரேவதியும் நம்ம ராஜாவும் சூப்பராக வந்து பேசி அங்கேருந்து வந்து அமுச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து ஏதோ ஒரு இது தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம சந்திரகலா. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.